கலைஞர் அங்கே மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கூட மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு இணக்கமான நிலை இருந்தது. ஆனாலும் மன வருத்தங்கள் இருந்தது. நீங்கள் மத்திய அமைச்சர்களாக நம்முடைய அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு அரசியலை நீங்கள் நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனாலும் சில மன வேற்றுமையும் இருந்தது. உங்களுக்கு தெரியும், கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிபிஐ ரைடு அறிவாலயத்தில் வந்தது. ஒரு மிகப்பெரிய இணக்கம் இல்லை. அப்போ மத்தியில் எந்த அரசுகள் வந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலோடு அவர்களால் ஒன்று போக முடியாததற்கு காரணம் இந்த 8 என்ற நிலை, தனுசு கடகம் என்ற நிலை. இது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு எது பெருமை தெரியுமா? இந்த தனுசு ராசிக்குரிய குரு எங்கே போய் உச்சமாவார் என்றால் கடகத்தில் உச்சமாவார். நீங்கள் தமிழகத்தினுடைய உதவி இல்லாமல் இந்தியாவை தூக்கி பெரிய உயரத்தில் நிறுத்தவே முடியாது. நீங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, தேசிய போராட்டமாக இருந்தாலும், சுதந்திர போராட்டமாக இருந்தாலும், அல்லது ஒரு புதிய யுக்தியை கையாள வேண்டுமென்றாலும் கூட இங்கே தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்களுடைய சிந்தனை இந்தியாவுக்கே வழிகாட்டும். இது வரலாற்று உண்மை. இன்றைக்கு நேற்று இல்லை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்று உண்மை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனுசு இது கடக ராசிக்குரிய பண்பு தமிழகத்துக்கு. அப்போ தேசத்தில் இருப்பவர்கள் நேரம் இங்கே வருவாங்க. மகாத்மா காந்தி இங்கே வந்தார், தமிழ் கற்றுக்கணும்னு விரும்பினார். பாரதியாரை ஹீஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், நோட்டட் பர்சன் சொல்லிட்டு போனவர். அப்போ இந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேசியம் தமிழகத்தில் அடங்கும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை அங்கே மேலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்தியாவுக்கே அது நல்லது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றைக்கு எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் இந்தியை கொண்டு வர முடியலையே. இவ்வளோக்கும் மராட்டியத்துக்கும் இந்திக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் சமஸ்கிருத மொழிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மராட்டியமும் ஒன்று. சமஸ்கிருத மூல மொழிகளிலிருந்து எடுத்துக்கொண்டால் வடமொழிகள் எல்லாம் சமஸ்கிருத மூல மொழி, இந்தி உட்பட, மராட்டியம் உட்பட. ஆனால் அங்கேயே எதிர்ப்பு வருதே. அப்போ என்ன காரணம்? தமிழகத்தினுடைய அரசியல் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. இப்போ வட மாநிலங்களும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியலை மக்கள் அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிஜேபி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய அரசியலை எடுத்து நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு.